அனைவருக்கும் வணக்கம். உடான் திட்டம், சூரரை போற்றுவோம், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு? சூரரை போற்றுவோம் இந்த படத்துடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் விமான பயணங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் பயணம் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. இந்த படத்துடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களும் விமானத்தில் பயணம் செய்யணும். ஸோ அதுக்காக இந்த படத்திலுடைய ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவருடைய ஐடியாவை எப்படியெல்லாம் யோசித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படி தான் இந்த படத்துடைய கதையும் இந்த படமும் நகருது. இந்த படத்துடைய ரியல் ஸ்டோரி அண்ட் ட்ரூ ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கோபிநாத் என்பவர். ஸோ கேப்டன் கோபிநாத் என்றவர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே அவருடைய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அவருடைய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களும் குறைந்த விலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விமானத்தின் மூலம் போகணும். இதுதான் அவருடைய கான்செப்ட். அந்த கான்செப்டை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஒரு யோசனை தான் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டமாக கொண்டு வராங்க. சாமானிய மக்களும் விமானத்தில் பயணம் செய்யணும் அப்படின்னு. அந்த ஒரு திட்டத்தின் பெயர் தான் உடான் திட்டம். தமிழில் வட்டார இணைப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அல்லது உதி தீஷ்கா நகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். இதை பற்றி முழு விவரங்களும் இது எதுக்காக ஆரம்பித்தாங்க, இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, இந்த திட்டத்தில் எந்தெந்த மையங்கள் மூலம் விமான நிலையங்கள் இருக்குது, எவ்வளோ விமான நிறுவனங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க, இந்த திட்டத்தினுடைய அரசாங்கனுடைய பங்களிப்பு என்ன, மேலும் இந்த திட்டத்தை பற்றி முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உடான் திட்டம் இதனுடைய முக்கிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே விஷயம் தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டை மேலும் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் பொதுமக்கள் அதாவது சாமானிய மக்கள் விமானத்தில் பயணம் செய்யணும். இதுக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த உடான் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏர்போர்ட்டையும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முக்கியமான பல பெரிய ஏர்போர்ட்டுகள் இருக்குது. மேலும் பயன்படுத்தாத ஏர்போர்ட்டுகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஃப்ளைட் தான் வரும். ஸோ அந்த லெவலில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ், மேலும் ஆங்கிலேய காலத்தில் பயன்படுத்திய ஏர்போர்ட், பட் இப்போ அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இருக்கிற ஏர்போர்ட்டை இன்னும் மேலும் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் இதுக்காக தனியாக ஃபண்டு அலோகேட் பண்ணி அந்த ஏர்போர்ட்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வராங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்கள் ஆரம்ப கட்டத்தில் விமான போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ அந்த விமான போக்குவரத்து சாமானிய மக்களும் பயன்படுத்தணும், அதுக்காகவே இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. மேலும் விமான போக்குவரத்தில் கட்டணத்தை ஒரு நடுநிலை கொண்டு வரணும், ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அதுக்காகவே இந்த உடான் திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த உடான் திட்டம் கொண்டு வந்ததற்கான முக்கிய நோக்கம். மேலும் ஒரு விமான போக்குவரத்துனா அதுக்கு அதிகமான செலவுகள் தேவைப்படும். இந்த படத்திலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய இந்த விமான போக்குவரத்தை இவ்வளோ குறைந்த விலைக்கு தராங்க, டிக்கெட்டு தராங்கன்னா, அப்போ மீதி இருக்கிற பணத்தை யார் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்காக அரசாங்கமே செலவு பண்ணுறாங்க. இந்த பணம் பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஷேர் பண்ணி தான் செலவு பண்ணுறாங்க. மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும், மேலும் நம்ம இந்தியாவில் உள்ள ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு இப்போ பயன்பாட்டில் இல்லாத விமான நிலையங்களை மேலும் புதுப்பிக்கவும், குறைவான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மேலும் புதுப்பிக்கவும் இந்த திட்டம் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த உடான் திட்டத்தில் 2017 ஏப்ரல் மாதம் 5 ஏர்லைன் கம்பெனிஸோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. இதன் மூலம் 70 ஏர்போர்ட் நிலையங்களை இணைச்சாங்க. இதனால் 128 ஏர்போர்ட் தடங்களை இதனால் ஜாயின் ஆகிடுச்சு. மேலும் இதன் மூலம் இனிவரும் காலங்களை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சொல்லக்கூடிய முக்கிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இந்த திட்டத்தின் கீழ் இணைச்சாங்க. அதன் பிரகாரம் 128 ரூட்ஸ் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 128 ரூட்ஸ் உடான் திட்டத்தின் மூலம் வருது. மேலும் 15 ஏர்லைன்ஸ் இந்த திட்டத்தின் கீழ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 ஏர்லைன்ஸும் இந்த 128 ரூட்ஸ் கீழே முக்கியமான 70 மிகப்பெரிய ஏர்போர்ட்ஸை இணைக்கிற அளவுக்கு இந்த திட்டம் செயல்படுது. நீங்கள் இந்தியாவில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் குறைந்த செலவில் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த உடான் திட்டத்தின் மூலம் டிக்கெட் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா, 1 ஹவர் ட்ராவல் அல்லது 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். மேலும் இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் பேடிஎம் அல்லது மேக் மை ட்ரிப்பில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கோவிட்-19 பீரியட் இருக்கிறதால இந்த டைமில் இந்த திட்டம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கோவிட்-19 முழுமையாக சரியானதுக்கப்புறம் இந்த திட்டம் மீண்டும் ஃபுல் ஃபெட்ஜில் ஒர்க்கிங் கண்டிஷனில் வரும்.
இந்த திட்டம் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு திட்டம். மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விமான நிலையங்களை வளர்ச்சிக்காகவும் இல்லை புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்காகவும் மேலும் விமான நிலையங்களை ஏர்போர்ட் டிக்கெட்ஸை வந்து ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த உடான் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு திட்டம். இந்த படம் வந்ததுலேருந்து இந்த திட்டத்தை பற்றி மேலும் ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படும்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கார்கோன்ற ஃப்ளைட்டை வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டாக மாற்றிருப்பாங்க. மேலும் இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 19 முதல் 78 நபர்கள் வந்து அமரக்கூடியதாக இருக்கும். 50% இருக்கைகளுக்கு மட்டும் இந்த திட்டம் வந்து $2,500 சலுகை அளிக்கிறது. ஸோ இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் உடான் திட்டம். மக்கள் பயன்படுத்திக்கணும். மக்களுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் டி தமிழ் டெக்னாலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.